நம்ம இந்த வீடியோவில் வந்து பேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் தேவை நமக்கு. யூஸ்ஃபுல்லாக வந்து இதில் பிக் பண்ணிவிட்டு நம்ம பிளெயினை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணலாம். இப்படி ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு இதையே வந்து நம்ம பேட் பண்ணலாம். கேடிஎல் வந்து பேடுன்னு சொல்லுவோம். மற்ற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இப்போ என்எக்ஸு இன்வென்டர் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேட் இங்கே திக்னஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் பிறகு ஓகே இப்படி வந்து பேட் பண்ணுவோம். இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த பேடை பிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஸ்கெட்சுன்னு இருக்கும். செலெக்ஷனில் இங்கே ஸ்கெட்ச் சிம்பிள் இருக்கும். இதை பிக் பண்ணிவிட்டு ப்ளைனை பிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். இப்போ ஸ்கெட்ச் ஃபுல் டிஃபைன்ட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்டன்ஸ் இது நம்ம லிமிட்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் லிமிட் 1 லிமிட் 2 நம்ம கொடுத்துக்கலாம். டைரெக்ஷனை வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனை இந்த சைடு மாற்றிக்கலாம். ப்ளைனுக்கு இந்த சைடு நம்ம ஃப்ரண்ட் ப்ளைன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம வந்து பேட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸும் ஓகேவாக இருந்துச்சுன்னா ப்ரிவ்யூ ஓகே கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச் வந்து பேட் ஆகிடும். இப்போ பேடில் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓவரால் ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷனை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணி டைமென்ஷன் எடுத்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ எடுக்கலாம். இப்போ வந்து டைமென்ஷனை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சு. இப்போ நம்ம வந்து ஒர்க் பெஞ்சை வந்து க்ளோஸ் பண்ணலாம். இப்போ பேட் ஆப்ஷன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் டைரெக்ஷன் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃப்ரண்ட் ப்ளைனில் நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து லிமிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் லிமிட் கொடுக்கலாம். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ப்ளைன் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரூட் வந்து லிமிட் 1 அந்த சைடு வந்து அந்த டைரெக்ஷனில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா லிமிட் 2 இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். கேடிஎல் வந்து நம்ம பேட்னு சொல்லுவோம். இன்வென்டர் என்எக்ஸு மற்ற சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட்னு சொல்லுவோம். சாலிட்வொர்க்ஸு க்ரியோ இதிலெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட்னு சொல்லுவோம். இப்போது வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டைமென்ஷனில் நம்ம வந்து 20 mm நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து அதோட திக்னஸ்ஸு. இப்போ நமக்கு மிரர்டு எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த 2 டைரெக்ஷன்லேயும் வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது வந்து சேமாக வந்து நமக்கு
ரிசல்ட் ஆகும், எக்ஸ்ட்ரூட் ஆகும், அதாவது பேட் ஆகும். பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. எனக்கு இதில் ஈவனாக வேணும், அந்த டைரெக்ஷனில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பேட் வேணும் அப்படின்னா மோரில் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா லிமிட் இருக்கும். இதில் நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லாட்டினா டைரெக்டாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இங்கே 20 இருக்குது அந்த சைடு, இங்கே வந்து எனக்கு ஒரு 15 வேணும். கொஞ்சம் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளெயின்லேருந்து இந்த லிமிட்டில் வந்து 15 இருக்குது, இங்கிட்ட வந்து 20 இருக்குது. இந்த மாதிரி வந்து வேரி பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு 0 கொடுத்துடலாம். திரும்ப டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து அந்த டயலாக் பாக்ஸ் நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேட் டெஃபினிஷன் மறுபடியும் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் போயிட்டு நம்ம இந்த திக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து 1, 2 அப்படின்னு வரும் திக்னஸ். இது வந்து என்னென்னா இன்னர் சைடு அவுட்டர் சைடு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ டிஃபால்ட்டாக வந்து இதில் 1 இருக்குது, நம்ம அவுட்டர் சைடில் 1 கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி திக் அப்படின்னு கொடுத்தோம்னா அது அவுட்டர் சைடு மட்டும் நமக்கு வந்து திக்னஸ் வந்து நமக்கு வரும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் சைடு பாருங்கள், வெளியில் இது வந்து இன்னர் சைடு உள்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து உள்ள இன்னர் சைடு, இது வந்து அவுட்டர் சைடு. பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்கோம். இது வந்து நியூட்ரல் ஃபைபர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது ஆல்ரெடி. வெளியில் உள்ளே வந்து நான் 3 கொடுத்துருக்கோம். இப்போ நான் உள்ளே வந்து 1 கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்கள், சென்டராக இருக்கக்கூடிய அந்த ஒரு மட்டும் நமக்கு வந்து அவுட்புட் வரும். நம்ம 3 கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த இன்னர் அண்ட் அவுட்டர் டைமென்ஷனை வந்து நமக்கு ஒமிட் பண்ணிவிடும். இதான் வந்து நியூட்ரல் ஃபைபர். ஓகேங்களா, இது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திக்னஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓகே.